بسم الله الرحمن الرحيم. عجبا عجبت لغفلة الإنسان قطع الحياة بعزة وأمان. فكرت في الدنيا فكانت منزلا عندي كبعض منازل. வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வின் வேதமாகிய அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த நபி வழியாகிய சுன்னா என்றும் காரியங்களில் எல்லாம் மிக மிக மோசமானது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் மனிதர்கள் புதிதான விடயங்களை உண்டு பண்ணுவதென்றும் இவ்வாறான விடயங்கள் அனைத்தும் பித்அத்துகளாகும், பித்அத்துகள் அனைத்தும் வழிகேடுகளாகும், வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகிற்கு இட்டுச் செல்லும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்மனித சமுதாயத்தினரை பார்த்து எச்சரித்த வாசகங்களை நானும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அல் குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களினூடாக கற்றறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஜும்மாவினுடைய கடமையை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டியும் நாமெல்லாம் இப்பள்ளி வாயிலில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா எங்களை எல்லாம் கபூல் செய்து கொள்வானாக என பிரார்த்தித்தவனாய் திடுக்கிடும் நாள் எனும் தலைப்பினூடாக இந்த உலகம் அழிகின்ற போது ஏற்பட இருக்கின்ற சில அச்சமான பயங்கரமான நிகழ்வுகள் குறித்தும் நாளை மறுமை நாளின் சில முக்கியமான நிகழ்வுகள் குறித்தும் இன்றைய ஜும்மாவினூடாக எங்களுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்ளும் நோக்கில் இன்றைய குத்துபாவை அமைத்துக் கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, யௌமுல் கியாமா என்று சொல்லப்படக்கூடிய இந்த மறுமை நாளை பொறுத்தவரையில் இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்களுக்கு மத்தியில் கியாமா என்று சொல்லப்படக்கூடிய மறுமை நாள் என்று முஸ்லிம்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு நாள் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி, அந்த விடயத்தில் கருத்து வேறுபாடுகள் மனிதர்களுக்கு மத்தியில் நிகழ்வதை பார்க்கிறோம். ஆனால் முஸ்லிம்களாகிய நாங்கள், முஃமின்களாகிய நாங்கள் 6 விடயங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். அதில் பிரதானமான ஒரு அம்சம்தான் மறுமை நாள் என்ற யௌமுல் கியாமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த தினமாகும். அல்லாஹு தஆலா இந்த மறுமை நாளுடைய முக்கியத்துவத்தை எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறான் என்று பார்க்கின்ற போது அல் குர்ஆனில் ஏராளமான இடங்களில் அல்லாஹ்வை ஈமான் கொள்வதன் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகின்ற போது இந்த மறுமை நாளையும் சேர்த்து சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ்வை ஈமான் கொள்கின்ற விடயத்தில் ஏனைய மலக்குமார்களை ஈமான் கொள்வதை விட, வேதங்களை ஈமான் கொள்வதை விட, நபிமார்களை ஈமான் கொள்வதை விட, அதே போன்று கலா கதிரை ஈமான் கொள்வதை, அல்லாஹு தஆலாவுடைய ஈமான் கொள்வதை சேர்த்து சொல்லுவதை விட மறுமை நாளை சேர்த்து சொல்லுகின்ற விடயத்தில் அல்லாஹு தஆலா முக்கிய கவனம் செலுத்தியிருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். இன் குந்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்பவர்களாக இருந்தால், அதே போன்று இன் குன்ன யுமின்ன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அந்த பெண்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்பவர்களாக இருந்தால், இப்படி அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுகின்ற விடயத்தை அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற போது இந்த மறுமை நாளையும் சேர்த்து சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறாரோ ஃபல் யுக்ரிம் லைஃபஹு, அவர் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறார்களோ ஃபல் யகுல் கைரன் அவ் லியஸ்முத், பேசினால் நல்ல விடயத்தை பேசட்டும் அல்லது வாய் மூடி மௌனமாக இருந்து விடட்டும் என்று அல்லாஹு தஆலாவை ஈமான் கொள்ளுகின்ற விடயத்தை சொல்லுகின்ற போது மறுமை நாளையும் சேர்த்து சொல்வதை பார்க்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுவது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவு முக்கியம் மறுமை நாளையும் ஈமான் கொள்ளுவது. எனவே அன்பிற்குரியவர்களே, முஃமின்களாகிய முஸ்லிம்களாகிய நாங்கள்
மறுமை நாளை ஈமான் கொண்டிருக்கிறோம். எனவேதான் நன்மைகள் நல்லமல்கள் செய்கின்ற விடயத்தில் நாங்கள் ஆர்வம் செலுத்துகிறோம், பாவங்களை விட்டும் தவிர்ந்து இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த மறுமை நாளுடைய நிகழ்வை, இந்த உலகம் அழிக்கப்படுகின்ற நிகழ்வை எவ்வாறு அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானோ அந்த அடிப்படையில் நாங்கள் விளங்கிக் கொண்டோம் என்றால், அந்த உலக அழிவின் அச்ச சூழ்நிலையை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்றால், நாளை மறுமையினுடைய நிலையை சரியான முறையில் நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்றால், நாங்கள் செய்கின்ற நல்லமல்களில் இன்னும் ஆர்வம் செலுத்துவோம். நாங்கள் விட்டிருக்கின்ற பாவங்களை விட்டும் இன்னும் தவிர்ந்து நடப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்ற ஒரு நல்ல நோக்கில் எங்களுடைய ஈமானை நாங்கள் உறுதிப்படுத்துகின்ற அமைப்பில் இன்றைய குதுபா அமையும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சுருக்கமாக நாளை மறுமை நாளுடைய நிலையில் ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்பதை அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ்ஜின் ஆரம்ப இரு வசனங்களில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத ஸாஅ, அந்த மறுமை நாளின் அந்த இறுதி நாளின் திடுக்கம் இருக்கிறது அல்லவா, ஷைஉன் அலீம், அது மாபெரும் மகத்தான நிகழ்வாகும் என்று சொல்லிவிட்டு அந்த நிலைமையை அல்லாஹு தஆலா விவரித்து காட்டுகிறான். நாளை மறுமை நாளின் ஒரு மனிதனுடைய நிலைமை, அவனுடைய சிந்தனை, அவனுடைய புத்தி என்ன அடிப்படையில் காணப்படும். அவன் காயப்பட மாட்டான், ஆனால் காயத்தின் நோவை உணர்வதை விட அதிகமாக அவனுடைய புத்தி, அவனுடைய சிந்தனை அந்த வலியை உணரும். அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்லுகிறான், யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்லஅத், அந்த நாளில் பாலூட்டுகின்ற தன்னுடைய குழந்தைக்கு ஒரு தாய் பாலூட்டுகின்ற அந்த விடயத்தையே அவள் மறந்து விடுவாள். ஒரு குழந்தைக்கு தன்னுடைய தாய் பாலூட்டி கொண்டிருக்கிறாள் என்றால் அந்த விடயத்தில் எவ்வளவோ கவனம் செலுத்தித்தான் என்ன செய்வாள், பாலூட்டி கொண்டிருப்பாள். தான் என்னுடைய குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருக்கிறேன் என்ற விடயத்தையே அந்த பெண்மணி, அந்த தாய் மறந்து விடுவாள். அப்படியான ஒரு நாள் அந்த நாள். வதலஉ குல்லு ذاتி ஹம்லின் ஹம்லஹா, ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணும் தன்னுடைய குழந்தையை பிரசவித்து விடுவாள். தான் குழந்தையை பெற்றுவிட்டேன் என்பதே அவளுக்கு தெரியாது. தான் தன்னுடைய குழந்தையை பெற்றுவிட்டேன் என்கின்ற விடயமே அவளுக்கு தெரியாது. அந்த அளவு சிந்தனை மாறுபடும் அந்த நாளில் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் அனுபவித்தது கிடையாது. கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலேயே அல்லாஹு தஆலாவினால் இயற்கையாக கொடுக்கப்படுகின்ற ஒரு வேதனை உச்சகட்டமாக இருக்குமாக இருந்தால் அது ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை பிரசவிக்கின்ற போதுதான் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அந்த நாளில் உலகம் அழிக்கப்படுகின்ற அந்த நாளில் தான் தன்னுடைய குழந்தையை பிரசவித்து விடுவாள். தான் குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன் என்பதே அந்த பெண்மணிக்கு தெரியாது. அன்பிற்குரியவர்களே, வதரன் நாஸ சுகாரா, மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் போதையில் பேதலித்தவர்களாக, ஆனால் வமாஹும் பிசுகாரா, அன்றைய தினம் யாருமே போதையை அறிந்திருக்க மாட்டார்கள், யாருமே மதுபானத்தை அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் போதையில் பேதலித்தவர்களை போன்று நீங்கள் அந்த நாளில் மக்களை காண்பீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதரை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் என்றால், அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அந்த உலக அழிவு நாளை சுருக்கமாக அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான். உலக அழிவு நாளின் அந்த அச்சமான அந்த பயங்கரமான நிகழ்வை சுருக்கமாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு பெண்மணியும் தன்னுடைய குழந்தையை பாலூட்டுகின்ற விடயத்தை மறந்து விடுவாள். ஒவ்வொரு கர்ப்பிணி தாய்மார்களும் தன்னுடைய குழந்தையை பிரசவித்து விட்டேன் என்கின்ற விடயமே அவளுக்கு தெரியாது. அப்படியான ஒரு சிந்தனையை அல்லாஹு தஆலா மாற்றி விடுவான். அன்பிற்குரியவர்களை, உதாரணத்திற்கு ஒருவருக்கு வயிற்று வலியும் தலைவலியும், தலைவலியை விட வயிற்று வலி அதிகமாக இருக்குமாக இருந்தால் தலையை பொத்திக் கொண்டிருப்பதை விட வயிறைத்தான் அவர் என்ன செய்வார், பொத்திக் கொண்டிருப்பார். ஏனென்றால் அதனுடைய வலிதான் அதிகமானதாக இருக்கிறது. அதே போன்றுதான் அன்றைய நாள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, நாளை அந்த நாள் வருகின்ற போது கர்ப்பிணி தாய்மார்கள்
குழந்தையை பிரசவிக்கின்ற வேதனையை விட அந்த அச்சத்தை அவர்கள் ஒவ்வொரு மனிதர்களும் உணர்வார்கள் என்கின்ற விடயத்தை அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தில் சொல்வதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, உலக அழிவின் போது இந்த பூமியுடைய நிலை எப்படி இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, இந்த பூமியை எப்படி உசுப்பப்படணுமோ அந்த அடிப்படையில் உசுப்பப்படுகின்ற போது வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, அந்த பூமி தன்னுடைய சுமைகளை அப்படியே வெளியே எடுத்து போடுகின்ற போது, அன்பிற்குரியவர்களே, இது சாதாரண நிகழ்வு கிடையாது. பூமியை பொறுத்தவரையில் இன்று எத்தனையோ நபர்கள் தங்கம் வெள்ளி காரியங்கள் இவைகளை தேடி பூமியினுள் பயணிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அன்றைய தினம் இந்த விடயங்கள் அனைத்துமே பூமிக்குள்ள என்னவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் பூமி அப்படியோ வெளியே எடுத்து போடும். வகாலல் இன்சானு மாலஹா, மனிதர்கள் எல்லாம் பேசிக்கொள்வார்கள், இந்த பூமிக்கு என்ன நடந்து விட்டது, இந்த பூமிக்கு என்ன நடந்து விட்டது, இவ்வாறு உசும்புகிறது, தன்னுடைய சுமைகளை எல்லாம் வெளியே எடுத்து போடுகிறது, இந்த பூமிக்கு நடந்தது என்ன என்று மனிதர்கள் அங்கலாய்த்து போய் இருக்கின்ற ஒரு நிலையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவார். அதே போன்று ஃபைதா நுஃபிக ஃபிஸ் சூரி நஃப்ஹத்துன் வாஹிதா, சூரிலே முதலாவது தடவை ஊதப்பட்டால் வஹுமிலத்தில் அர்து வல் ஜிபாலு, பூமியையும் மலைகளையும் ஒன்றி சேர்த்து அல்லாஹு தஆலா ஃபதுக்கதா தக்கத வாஹிதா, ஒரே மாதிரி அப்படி மோத விடுவான் என்பதாக குர்ஆனிலே சொல்லுகிறான் அல்லாஹு தஆலா. அன்பிற்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு அழிவு ஏற்படுகிறது என்றால் அவன் பாதுகாப்பை அமைத்துக் கொள்கின்ற ஒரு இடம்தான் பூமி. என்னதான் அவன் பாதுகாப்பை ஏற்படுத்தணும் என்றால் பூமியில் தான் என்ன செய்ய முடியும், பாதுகாப்பை ஏற்படுத்த முடியும். எத்தனை மாடி பில்டிங்கள் கட்டுவதா இருந்தாலும் பூமியில் தான் என்ன செய்ய வேண்டும், கட்ட வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த பூமியை அப்படியே உசத்தி மலைகளையும் அப்படியே உசத்தி இரண்டையும் மோத விடுவான் என்பதாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். என்றால் எந்த ஒரு மனிதனும் தப்பித்து ஓடுகின்ற சிந்தனையே ஏற்படாது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, பூமியை பற்றும் அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற வசனங்கள் இவைகள். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, பூமியை அப்படியாக உசுப்பப்பட்டால் வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, மலைகள் எல்லாம் அப்படியோ துகள் துகள்களாக போய்விடும். அன்பிற்குரியவர்களே, நாங்கள் கேட்கின்ற போது இதனுடைய நிலைமை எங்களால் சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியாதுதான். ஆனால் அந்த நிலைமையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகின்ற போது அன்பிற்குரியவர்களே, எங்களால் கற்பனை கூட செய்து முடியாத அளவுக்கு அந்த பூமி மாறி இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். சூரியனை பற்றி சொல்லுகின்ற போது இத ஷம்சு குவிரத், சூரியன் அவ்வாறே சுருட்டப்பட்டு அதனுடைய ஒளி நீக்கப்பட்டு விட்டால், நட்சத்திரங்களை பற்றி சொல்லுகின்ற போது வைதன் நுஜூமுன் கதரத், நட்சத்திரங்கள் அனைத்துமே இந்த பூமியில் உதிர்ந்து விழுமாக இருந்தால், அன்பிற்குரியவர்களே, ஒரு காலத்தில் நட்சத்திரத்தை நாங்கள் முத்து சிப்பி போன்ற வடிவம் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் இன்று பூமியை விட பன்மடங்கு பெரிதான கோள்கள் இருக்கிறது. அவைகளை எல்லாம் விட பெரிதானதுதான் நட்சத்திரம். ஒரு நட்சத்திரம் இந்த பூமியிலே விழுந்தால் போதுமானது. ஆனால் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், அனைத்து நட்சத்திரங்களும் இந்த பூமியிலே உதிர்ந்து விழும். வைதன் நுஜூமு துமிஸத், சாதாரணமாக வெளிச்சத்தோடு அந்த நட்சத்திரங்கள் விழமாட்டாது. அல்லாஹு தஆலா அதனுடைய வெளிச்சத்தை போக்கி விடுவான். அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து அவ்வாறு இந்த பூமியில் வந்து விழும். மனிதன் எங்காவது ஓடி தப்ப முடியுமா என்கின்ற சிந்தனையே வரமாட்டாத அன்பிற்குரியவர்களே, மலைகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான், வைதல் ஜிபாலு சுய்யிரத், அப்படியே மலைகள் ஆற்றப்படுகின்ற போது, அன்பிற்குரியவர்களே, மலைகளை எதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா படைத்து வைத்திருக்கிறான்? மலைகளை எதற்காக வேண்டி படைத்து வைத்திருக்கிறான்? இந்த பூமியை படைத்து விட்டு அதை லெவல் பண்ணுவதற்காக வேண்டி தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான்? மலைகளை படைத்து வைத்திருக்கிறான். அந்த மலைகள் அதனுடைய இடத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற போது இன்னொரு அத்தியாயத்தில் வயோமனு செய்யுருள் ஜிபால, மலைகளை எல்லாம் நாங்கள் அப்படியே எடுப்போம். வதரல் அர்ல பாரிசா, பூமியை ஒரு வெட்ட வெளியாக நீங்கள் காண்பீர்கள். வஹஷர்நாஹும், மனிதர்களை எல்லாம் நாங்கள் ஒரு இடத்தில் ஒன்று சேர்ப்போம். ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா, எங்களை விட்டும் யாருமே தப்ப முடியாது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று இந்த மக்கத்து முஷ்ரிக்குகள்
அல்லாஹ்வின் தூதர் மறுமை நாளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை செவி மலைகளுடைய நிலை எப்படி இருக்கும் என்று கேட்போம் என்று அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா வஹியை அனுப்புகிறான். வயஸ்அலூனக அனில் ஜிபால், மலைகளை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். நபியே நீ கூறுங்கள், ஃபயன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா, மலைகளை அப்படியே அல்லாஹ் தஆலா துகள் துகள்களாக மாற்றி விடுவான். ஃபயதருஹா காஅன் சஃப்ஸபா, எந்த ஒரு பள்ளத்தையும் எந்த ஒரு மேட்டையுமே அன்றைய தினம் இந்த பூமியில யாருமே காண மாட்டார்கள். லா தரா ஃபீஹா இவஜன் வலா அம்தா, எந்த ஒரு பள்ளமும் மலைகள் போன்ற எந்த ஒரு மேடுமே அன்றைய தினம் இருக்காது. பூமி அப்படியே எல்லாருடைய பார்வைகளுக்கும் விளங்குகின்ற அமைப்பிலே ஒட்டுமொத்த பூமிகளும் காணப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதே போன்று வதகூனுல் ஜிபாலு கல்ஐன், மலைகள் அப்படியே பஞ்சுகளை போன்று மாறிவிடும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். காட்டிலே வாழுகின்ற பிராணிகளை பற்றி சொல்லுகின்ற போது வைதல் ஐஷாரு உத்திலத், அப்படியே கற்பிணியான ஒட்டகங்கள் கைவிடப்படுகின்ற அந்த நாளில் வைதல் வுஹூஷு ஹுஷிரத், சிங்கம் கரடி புலி போன்ற வேட்டையாடக்கூடிய மிருகங்களை நாங்கள் அப்படியே ஒன்று சேர்ப்போம். அன்பிற்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள், மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்ப்பான். காட்டிலே வாழக்கூடிய கொடூரமான மிருகங்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஒன்று சேர்ப்பான். அந்த நிலையில் ஒரு மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவது சரிதானே, தன்னுடைய குழந்தையை பிரசவித்து விடுவாள், ஆனால் தான் குழந்தையை பிரசவித்து விட்டேன் என்பது அவளுடைய சிந்தனையில் இருக்காது. ஏனென்றால் அதைவிட சிந்தனையான அம்சங்கள் அன்றைய தினம் இந்த உலகம் அளிக்கப்படுகின்ற போது நடந்து கொண்டிருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். வானத்தை பற்றி சொல்லுகின்ற போது வைத ஸமாஉ குஷிதத், அப்படியோ வானத்தை நாங்கள் அந்த இடத்திலிருந்து அகற்றி விடுவோம். ஃபைத ஷக்கத்தி ஸமாஉ, வானம் அந்த இடத்திலிருந்து அகன்று விட்டால் ஃபகானத் வர்ததன் கத்திஹான், அந்த வானம் இருந்த இடம் சிவந்த ரோஜா போன்று காட்சி அளிக்கப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த அழிவுகள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. அந்த பூமியை கற்பனை செய்து பாருங்கள், இவ்வளவு அழிவுகளும் நடந்து முடிந்து விட்ட ஒரு பூமி எப்படி இருக்கும்? அன்பிற்குரியவர்களே, சுனாமி ஒரு நல்ல உதாரணம். அன்பிற்குரியவர்களே, சுனாமி அடித்தது, எத்தனையோ உயிர் சேதங்கள், எத்தனையோ பொருளாதார சேதங்கள். அந்த பூமியை நாங்கள் கற்பனை செய்து பார்த்திருப்போம். அன்பிற்குரியவர்களே, எப்படிப்பட்ட அழிவுகளினால் அந்த பூமியை பழைய நிலைக்கு மாற்றுவதற்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்திலும் ஒரே நேரத்தில் இவ்வளவு அழிவுகளும் ஏற்படுகின்ற போது அந்த பூமி எப்படி இருக்கும்? அன்பிற்குரியவர்களே, கற்பனை செய்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்து, இந்த பூமியை இன்னொரு பூமியாக நாங்கள் என்ன செய்வோம், மாற்றுவோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை முழுமையாக அல்லாஹ் தஆலா அழித்துவிட்டு ஒரு வார்த்தை பேசுவான். இந்த உலகத்தை முழுமையாக அல்லாஹ் தஆலா அழித்துவிட்டு ஒரு வார்த்தை பேசுவான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா எங்களை படைத்து எங்களுக்கு ரிஸ்க் தந்து கொண்டு எங்களுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி போக வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை எப்படி நடந்து நகர்வுகள் இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் வடிவமைத்து எங்களை அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் படைத்திருக்க நாங்கள் இன்று என்ன செய்கிறோம்? இன்னொருவனை வணங்கி கொண்டிருக்கிறோம். இந்த பூமியிலே நடக்கிறதா இல்லையா? அல்லாஹுக்கு இணை வைப்போல் நடக்கிறதா இல்லையா? இவைகள் அனைத்தையுமே அல்லாஹ் தஆலா பொறுமையாக இருந்து கொண்டு நாளை மறுமையில் ஒரு வார்த்தை பேசுவான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லைஸ அஹதுன் அவ் லைஸ ஷைஉன் அஸ்பர அலா அதன் சமிஅஹு மினல்லாஹி, அல்லாஹ் தஆலா கேட்கின்ற விடயத்திலே அவனை விட பொறுமையாளன் இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. என்னத்தை கேட்கிறான்? இன்னஹும் லயத்ஊன லஹு வலதன், அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதையும் கேட்டுக்கொண்டு அல்லாஹ் தஆலா பொறுமையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறான். வ இன்னஹு லயுஆஃபீஹிம் வ யர்ஸுகுஹும், அவர்களுக்கு சுகமான வாழ்க்கையையும் சாப்பிடுவதற்கு உணவையும் குடிப்பதற்கு நீரையும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான், பொறுமையாக இருந்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் இந்த உலகத்தை அழித்துவிட்டு ஒரு நாள் அல்லாஹ் தஆலா கோபப்படுவான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமினிஹி, வானங்களை எல்லாம் அப்படியே சுருட்டி எடுத்துக்கொண்டு அல்லாஹ் தஆலா தன்னுடைய வலது கையிலே வைத்துக் கொண்டிருப்பான். அல்லாஹ்வின் தூதர் அதனுடைய தொடரை சொல்லி காட்டினார்கள். யத்வில்லாஹு ஸமாவாத்து யௌமல் கியாமா, அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே
பானங்களை எல்லாம் அப்படியே சுருட்டி எடுத்து சும்ம யஅகுதுஹுன்ன பியதிஹி தன்னுடைய கையிலே வைத்துக்கொண்டு பியதில் யும்னா சும்ம யகூலு அவன் சொல்லுவான் அனல் மலிக் நான் தான் இந்த உலகத்தின் ஆட்சியாளன். ஐனல் ஜப்பாரூன் இந்த உலகத்திலே கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஃபிரௌன் எங்கே, நும்ரூத் எங்கே, இன்னும் பல ஜனாதிபதிகள் எங்கே என்று அல்லாஹு தஆலா நாளை இந்த உலகத்தை அழித்து விட்டு கேட்பான். ஐனல் முத்தகப்பிரூன் பெருமை பாராட்டிக் கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆட்சியாளர்கள் எங்கே என்று அல்லாஹு தஆலா அன்றைய தினம் கேட்பான். பின்னர் சும்ம யத்வில் அர்தீன இந்த பூமிகளை எல்லாம் சுருட்டி சும்ம யஅகுதுஹுன்ன பியதிஹில் உக்ரா தன்னுடைய மற்ற கையிலே இந்த பூமிகளை எல்லாம் சுருட்டி எடுத்துக்கொண்டு அல்லாஹு தஆலா கேட்பான். சும்ம யகூலு அனல் மலிக் நான் தான் இந்த உலகத்தின் ஆட்சியாளன். ஐனல் ஜப்பாரூன் இந்த உலகத்தில் கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் எங்கே, ஐனல் முத்தகப்பிரூன் இந்த உலகத்திலே பெருமையை பாராட்டிக் கொண்டிருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் எங்கே என்று அல்லாஹு தஆலா கேட்பான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும் என்கின்ற விடயத்தில் நாங்கள் எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் அழிவதாக இருந்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர வேண்டும், ஒரு புகை வர வேண்டும், கிழக்கு அதே போன்று தெற்கு இந்த பகுதியிலெல்லாம் நெருப்பு உண்டாக வேண்டும், இப்படியான சில உலக அழிவினுடைய தஜ்ஜால் வர வேண்டும். இந்த அம்சங்களை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறார். 10 பெரும் அடையாளங்கள் நடந்த பின்னர் தான் இந்த உலகம் அழியும். எனவே நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த 10 அடையாளங்களும் நடந்து அதன் பின்னர் இந்த உலகம் அழிவதற்கு இன்னும் காலங்கள் இருக்கிறது என்கின்ற ஒரு சிந்தனை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உலக அழிவு தினம் வெள்ளிக்கிழமை தினம் வரும் என்று நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வெள்ளி வருமா? கிடையாது. ஏனென்றால் உலக அழிவினுடைய 10 அம்சங்கள் நடக்க வேண்டும், பெரும் பெரும் அம்சங்கள். தஜ்ஜால் வர வேண்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சுமாராக 7 வருடங்கள் ஆட்சி செய்ய வேண்டும். இப்படியான சிந்தனைகள் எங்களுடைய உள்ளத்தில் வந்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னதுதான். ஆனால் இன்றைய தினம் உலகம் அழியாது என்று நாங்கள் எண்ணுகின்ற அளவுக்கு எங்களுடைய சிந்தனைகள் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, உலக அழிவு அப்படி கிடையாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலில்லாஹி கைபுஸ் ஸமாவாதி வல் அர்த் இந்த வானங்களின் பூமிகளின் மறைவான ஞானங்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் இருக்கிறது. வமா அம்ரு ஸாஅ இந்த உலக அழிவு விடயம் இருக்கிறது அல்லவா, இல்லா கலம்ஹில் பஸர் கண்ணை சிமிட்டுகின்ற அளவுதான், கண்ணிமையை மூடி மறைக்குகின்ற அளவுதான், மூடி திறக்குகின்ற அளவுதான் உலகம் அழிந்துவிடும் என்பதாக, அதை விட அவ்ஹு அக்ரப் சமீபமான சுருக்கமான ஒரு காலம்தான் இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா அழித்து விடுவான் என்பதாக குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உலக அழிவை நாங்கள் எப்படி ஈமான் கொள்வது? அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், சுமாராக 7-8 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்வார்கள், தஜ்ஜாலை கொலை செய்வார்கள், தஜ்ஜால் வர வேண்டும், நெருப்பு குண்டங்கள் வர வேண்டும், பேசுகின்ற பிராணி வர வேண்டும். இப்படியான அம்சங்கள் எல்லாம் கண்ணை மூடி திறப்பதற்குள் எவ்வாறு நடந்து முடியும் என்று நாங்கள் எண்ணலாம். அன்பிற்குரியவர்களே, கஹ்வாசிகளுடைய அந்த சம்பவங்களை நாங்கள் படித்திருக்கிறோம். கஹ்வாசியல் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், காலு அவர்களிடம் கேளுங்கள், கம் லபிஸ்தும் எவ்வளவு காலம் இந்த குகையினுள் நீங்கள் வாழ்ந்தீர்கள்? காலு லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம் ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சில நேரங்கள் தான் இந்த குகையினுள் நாங்கள் வாழ்ந்தோம். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், எவ்வளவு காலம் அந்த குகையில் வாழ்ந்தார்கள் தெரியுமா? வலபிது ஃபீ கஹ்விஹிம் 300 சினீன வஸ்தாது 9 300 வருடங்களும் 9 மாதங்களும் அந்த குகையினுள் அந்த மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அந்த வாலிபர்கள் அந்த குகையினுள் 300 வருடங்களும் 9 மாதங்களும் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சில நேரங்கள். சிந்தனையை அல்லாஹு தஆலா மாற்றிவிட்டான். இந்த உலக அழிவும் அப்படித்தான். அன்பிற்குரியவர்களே, நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம் இவ்வாறான 10 அடையாளங்களும் நடந்து அதன் பின்னர் உலக அழிவு. அல்லாஹு தஆலா எல்லோருடைய சிந்தனையை மாற்றுவதற்கு இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் அனைத்து விடயங்களிலும் அல்லாஹு தஆலா சக்தி பெற்றவன். எல்லோருடைய சிந்தனைகளையும் ஒரு நொடிப்பொழுதில் அனைத்து விடயங்களும் நடந்தது போன்று அல்லாஹு தஆலா மாற்றிவிடலாம்.
அல்லது அல்லாஹ்வின் தூதர் சொன்னது போன்று அவ்வளவு நீண்ட காலம் எடுத்தும் என்ன செய்யலாம், இந்த உலகம் அழியலாம் என்பதை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உலகம் அழிக்கப்பட்டு விட்டது, இந்த உலகம் அழிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், சும்ம நுஃபிக ஃபீஹி உக்ரா, மறுபடியும் சூரிலே ஊதப்படும், ஃபஇதாஹும் கியாமுன் யன்துரூன், எழுந்து பார்ப்பார்கள், அன்றைய தினம் மறுமை நாளாக இருக்கும். எழுந்து பார்ப்பார்கள், அன்றைய தினம் மறுமை நாளாக இருக்கும். இந்த மறுமை நாளையை ஈமான் கொள்ளாதவன் இந்த உலக அழிவிலே அகப்படுகின்ற போது இது உலக அழிவு என்பதை அவன் அறிந்திருக்க மாட்டான். மறுமை நாளை நம்பாதவன், உலக அழிவு நாளை நம்பாதவன் இந்த உலக அழிவு நாளின் அந்த அழிவுக்குள் அகப்பட்டு அந்த அழிவினை இவனும் சுமந்து கொள்கின்ற போது இது உலக அழிவு என்பதையே அவன் அறிந்திருக்க மாட்டான். எப்பொழுது அறிந்து கொள்வான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சூரிலே மறுபடியும் ஊதிய போது ஃபஇதாஹும் கியாமுன், அந்த நேரத்தில் எல்லோரும் எழும்புவார்கள், அங்கே பார்ப்பார்கள், அங்கே மறுமை நாள் இருக்கும். அல்லாஹு தஆலா மறுமை நாளுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்திருப்பான். யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத், இந்த பூமி வானங்களை இன்னொரு பூமியாகவும் இன்னொரு வானமாகவும் அல்லாஹு தஆலா மாற்றுவான். வபரஸூ லில்லாஹில் வாஹிதுல் கஹார், அல்லாஹ்வுக்காக வேண்டி எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் அல்லாஹ்வினுடைய பார்வையில் எல்லோரும் தென்படுகின்ற அமைப்பிலே நிற்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். வ அஷ்ரகத்தில் அர்து பினூரி ரப்பிஹா, இந்த பூமி அல்லாஹ்வினுடைய ஒளியினால் ஒளி பெறும். எந்த ஒரு சூரியனும் இருக்காது, எந்த ஒரு நட்சத்திரமும் இருக்காது, எந்த ஒரு சந்திரனும் இருக்காது, அல்லாஹ்வினுடைய பிரகாசத்தினால் இந்த பூமி ஒளி பெறும். வஜீஅ பின் நபியீன், நபிமார்கள் கொண்டு வரப்படுவார்கள். வஷுஹதா, அல்லாஹ்வினுடைய பாதையில் போரிட்டு கொல்லப்பட்ட சுஹதாக்கள் கொண்டு வரப்படுவார்கள். வகுதிய பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிக்கப்படும். வஹும் லா யுظلمون, எவருமே அன்றைய தினம் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வதை பார்க்கிறோம். வல் மலக்கு அலா அர்ஜாஇஹா, எல்லை புறங்களில் அல்லாஹு தஆலா மலக்குமார்களை போட்டு வைத்திருப்பான். வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌம இதின் ஸமானியா, அந்த நாளில் அல்லாஹ்வினுடைய சிம்மாசனத்தை அரிசை 8 மலக்குமார்கள் சுமந்து வருவார்கள். யாருமே அல்லாஹு தஆலாவை பார்க்க மாட்டார்கள். இந்த மனிதர்கள் யாருமே அல்லாஹு தஆலாவை பார்க்க மாட்டார்கள். யௌம இதின் துஅரதுன், எல்லா விடயங்களும் அன்றைய தினம் எடுத்து காட்டப்படும். லா தக்ஃபா மின்கும் காஃபியா, இந்த உலகத்தில் என்னென்ன அம்சங்கள் எல்லாம் மறைந்திருந்ததோ அனைத்தையுமே அல்லாஹு தஆலா அந்த நாளை மறுமையில் எடுத்து காட்டுவான். அன்பிற்குரியவர்களே, அன்றைய அந்த நீதிமன்றம் ஃபீ மஹ்கமத்தி ரப்பில் ஆலமீன், இந்த உலக அகிலத்தாருடைய ரப்பின் நீதிமன்றம், எந்த ஒரு கேள்வியையும் அல்லாஹு தஆலா விடமாட்டான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அன்றைய தினத்தை பற்றி சொல்கிறான். வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மானி ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இந்த உலக அழிவின் இறுதியாக அகப்பட்டு மரணிக்கின்ற அனைத்து சமுதாயத்தினரும் அனைத்து மனிதர்களும் நிற்பார்கள். ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா, அனைவருமே வாய் மூடி இருப்பார்கள். குறுகுறுக்குகின்ற சத்தத்தை தவிர எந்த ஒரு சத்தமுமே அந்த நாளில் கேட்காது. யௌம இதில்லா தன்ஃபஉ ஷஃபாஅ, பரிந்துரை அன்றைய தினம் பிரயோசனம் அளிக்காது. இல்லா மன் அஸின லஹுர் ரஹ்மானு வரதிய லஹு கௌலா, பரிந்துரை செய்வதற்கு யாருக்கு அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்தானோ, அதே போன்று எவருடைய பரிந்துரையை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானோ அவர்களை தவிர எவருமே பரிந்துரை செய்ய முடியாது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்னும் விசாரணை ஆரம்பிக்கவில்லை. ஆனால் தாங்கள் செய்த அந்த தப்புகள் தவறுகள், இந்த உலகத்திலே செய்த பாவங்களை எண்ணி அந்த நாளில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யௌம தபியது வுஜூஹுன், விசாரணை இன்னும் ஆரம்பிக்கவில்லை. ஆனால் சில முகங்கள் அப்படியே வெளிந்து காணப்படும். வதஸ்வது வுஜூஹுன், இன்னும் சில முகங்கள் அப்படியே கருத்து காணப்படும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, தங்களுடைய பாவங்களை, தாங்கள் செய்த அந்த உலகத்தில் செய்த குற்றங்களை எல்லாம் சிந்தித்து சிந்தித்து அவர்களுடைய முகங்கள் எல்லாம் அப்படியே கருத்து விடும். ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி, அந்த சூரிலே ஊதப்பட்ட பின்னர் ஃபலா அன்சாப பைனஹும், எந்த சந்ததி உறவினர்களும் அன்றைய தினம் இருக்க மாட்டார்கள். எந்த சந்ததி உறவினர்களும் அன்றைய தினம் இருக்க மாட்டார்கள். வலா யதஸாஅலூன், அவர்களுக்கிடையில் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள். தன்னுடைய மகன் பக்கத்தில் நிற்பான், தந்தை விசாரிக்க மாட்டார். தன்னுடைய மனைவி பக்கத்தில் நிற்பால், கணவன் விசாரிக்க மாட்டார். அப்படியான ஒரு சூழ்நிலையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, அன்றைய தினம் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டோடுவான். வ உம்மிஹி வ அபி,
தன்னுடைய உம்மாவை விட்டும் தன்னுடைய வாப்பாவை விட்டும் விரண்டோடுவான். வசாஹிபதிஹி வபனி, தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகளை விட்டும் விரண்டோடுவான். ஏன்? லிக்குல் இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னி, அதை விட அவனை பராக்காக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சமும் ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் எதற்காக வேண்டி வாழ்கிறோம்? எதற்காக இந்த உலகத்திலே வேறுவைகள் சிந்து சம்பாதிக்கிறோம்? எங்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய குழந்தைகள் இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுக்கு நாங்கள் தியாகம் செய்கிறோம். ஆனால் நாளை மறுமையில் அந்த மனைவியை விட்டும் அந்த உம்மாவை விட்டும் அந்த வாப்பாவை விட்டும் நாங்கள் விரண்டோடுவோம் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, அதே போன்று தொடர்ந்து சொல்கிறான், உஜூஹி யௌமஇதின் முஸ்பிரா லாஹிகத்தும் முஸ்தபிஷிரா, சில முகங்கள் அப்படியே ஒளிர்ந்து சந்தோஷமாக இருக்கும். வஉஜூஹி யௌமஇதின் அலைஹா கபரா, சில முகங்கள் மீது அப்படியே புழுதி காணப்படும். தர்ஹகுஹா கதரா, அவர்கள்தான் சோதிக்கப்பட்டவர்கள். உலாயிக ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரா, அவர்கள்தான் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்ந்தவர்களும் கெட்ட செயல்களில் ஈடுபட்டவர்களும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாளை மறுமையில் இந்த சந்ததி உறவினர்களுக்கு என்ன மரியாதை என்பதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். நாங்கள் யாருக்காக வேண்டி ஓடோடி உழைக்கிறோமோ, யாருக்காக வேண்டி கஷ்டப்படுகிறோமோ, யாருக்காக வேண்டி எங்களுடைய வியர்வைகளை சிந்துகிறோமோ, அந்த உறவுக்கு நாளை என்ன மதிப்பு என்பதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். யுபஸ்ஸரூனஹும், அவர்களுக்கு காண்பிக்கப்படும். குற்றம் இழைத்த ஒரு மனிதர் நினைப்பான், குற்றம் இழைத்த ஒரு மனிதன் நினைப்பான், யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமஇதின், அன்றைய நாளுடைய வேதனைக்கு பகரமாக என்னுடைய குழந்தையை விட்டுவிட்டு நான் தப்ப முடியுமா என்ற ஒரு அனுமதி இருக்குமா இருந்தால் அதை சிந்திப்பான். யாரை? தன்னுடைய குழந்தைகளை அந்த நரக நெருப்பிலே போட்டுவிட்டு தான் தப்பிக்கலாமா என்ற ஒரு சலுகை இருக்குமா இருந்தால் அதை செய்வதற்கு முயற்சிப்பான். வசாஹிபதி வ அஹி, தன்னுடைய மனைவிகளே, தன்னுடைய சகோதரிகளே, யாருக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்தானோ, யாருக்காக இந்த உலகத்திலே பொருளாதாரங்களை கொடுத்து வாழ வைத்தானோ அவர்கள் அனைவரையும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒட்டுமொத்த மனிதர்களையும் ஒட்டுமொத்த சமுதாயத்தினரையும் அந்த நரக நெருப்பிலே போட்டுவிட்டு தான் மட்டும் தப்பிக்க ஒரு வாய்ப்பு இருக்குமா என்று நினைப்பான ஒரு மனிதன் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நம்பிக்கையுரியவர்களே, அந்த மனிதன் யார்? இந்த உலகத்திலே வாழுகின்ற போது தங்களுடைய மனைவிக்காக, தங்களுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக, தன்னுடைய உறவுக்காக இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மனிதர் நாளை அந்த சமுதாயத்தை நரக நெருப்பிலே போட்டுவிட்டு தான் மட்டும் தப்பிக்க முடிவதற்கு ஒரு அனுமதி, ஒரு சந்தர்ப்பம் இருக்குமாக இருந்தால் அதை செய்வதற்கு துணிவான் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். கல்லா இன்னஹா லவா, அப்படி எதுவுமே நடக்காது. அது இந்த நரகம் எரியக்கூடியது. வனஸாஅத லிஷவா, தோள்களை எல்லாம் உருக்கக்கூடியது. ததுஉ மன் அதுபர வதவல்லா, இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது புறமுது காட்டி ஓடிக்கொண்டிருந்தவர்களை எல்லாம் அழைக்கக்கூடியது என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வருகை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறார். அல்லாஹ்வினுடைய வருகை பற்றி சொல்லுகின்ற போது வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, அல்லாஹு தஆலாவும் மலக்குமார்களும் அணிவகுத்து வருவார்கள். வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், எப்படி வருவார்கள், எங்கிருந்து வருவார்கள், எதையுமே அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. அல்லாஹ்வும் மலக்குமார்களும் அணிவகுத்து வருவார்கள். வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், நரகத்தை அந்த இடத்தில் கொண்டு வரப்படும். யௌமஇதி யததக்கருல் இன்சான், அப்பொழுதுதான் ஒவ்வொரு மனிதனும் சிந்திப்பான், ஒரு தர்மம் செய்திருக்க கூடாதா, இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருக்க கூடாதா, இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்க கூடாதா? அல்லாஹு தஆலா கேட்கிறான், வ அன்னா லஹு ஸிக்ரா, எதையும் சிந்தித்து என்ன பிரயோஜனம்? அன்றைய தினம் நரகம் கொண்டு வந்து வைக்கப்பட்ட பின்னர்கள் எதையும் சிந்தித்து என்ன பிரயோஜனம்? யகூலு யா லைதனி கத்தம்து லிஹயாத்தி, என்னுடைய வாழ்க்கைக்காக வேண்டி எதையாவது நான் முற்படுத்தி வைத்திருக்க கூடாதா என்று ஒவ்வொரு மனிதனும் புலம்புவான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வருகைக்காக வேண்டி யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், ஒட்டுமொத்த மனித சமுதாயமே எழுந்து நிற்கும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, உடனடியாக விசாரணைக்கு முன்னால் அல்லாஹு தஆலா
தாலா சொல்வான், வம்தாசுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன். இந்த உலகத்திலே வாழுகின்ற போது குற்றம் செய்த குற்றவாளிகளே, நல்லவர்களை விட்டும் பிரியுங்கள் என்பதாக சொல்லுவான். மனைவியை விட்டும் கணவன் பிரிய வேண்டி வரும், கணவனை விட்டும் மனைவி பிரிய வேண்டி வரும், குழந்தைகளை விட்டும் பெற்றோர்கள் பிரிய வேண்டி வரும், பெற்றோர்களை விட்டும் குழந்தைகள் பிரிய வேண்டி வரும். எப்போது ஒட்டுமொத்த குடும்பமும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழவில்லை என்றால் ஒவ்வொருவரை விட்டும் ஒவ்வொருவரும் பிரிய வேண்டி வரும். அல்லாஹு தஆலா சொல்லுவான், அலம் அஹதி இலைக்கும் யா பனி ஆதம், மக்களே நான் உன்னிடம் ஒரு உடன்படிக்கை செய்யவில்லையா? அல்லாஹ் தஅபுது ஷைத்தான், ஷைத்தானை நீ வணங்காதே. இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் பகிரங்கமான எதிரி. வானி அபுதூனி, என்னை வணங்க. ஹாதா சிராத்து முஸ்தகீம், இதுதான் நேர்வழி என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஹாதிஹி ஜஹன்னமுல்லதி குந்தும் துஅதுன், நீங்கள் வாக்களிக்கப்பட்ட நரகம் இந்த இருக்கிறது. இஸ்லாஹுல் யௌம பிமா குந்தும் தக்ஃபுரூன், நீங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அல்லாஹ்வை நிராகரித்ததற்காக வேண்டி இந்த நரகிலே நுழையுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுவான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அந்த நிலையை விட்டும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய விசாரணையை பற்றி சில விடயங்களை சொல்கிறான். முழுமையாக விசாரணையை பற்றி பார்க்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய விசாரணை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒரு மனிதரை அல்லாஹு தஆலா விசாரிக்கின்ற போது, ஒரு மனிதரை அல்லாஹு தஆலா விசாரிக்கின்ற போது ஒட்டுமொத்த சமுதாயமும் அதை பார்த்து கொண்டிருக்கும். நபி முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் மாத்திரம் கிடையாது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இந்த உலக அழிவின் இறுதியாக அகப்பட்டு மரணித்த மனிதன் வரை ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒருவரை அல்லாஹு தஆலா விசாரிக்கின்ற போது பார்த்து கொண்டிருக்கும். அல்லாஹு தஆலா கேட்கின்ற கேள்வியை ஒட்டுமொத்த சமுதாயமும் கேட்டுக்கொண்டிருக்கும். இவர் சொல்லுகின்ற பதிலையும் ஒட்டுமொத்த சமுதாயமும் பார்த்து கொண்டிருக்கும். கணவனை விசாரிக்கின்ற போது மனைவி தலைகுனிய வேண்டி வரும், மனைவியை விசாரிக்கின்ற போது கணவன் தலைகுனிய வேண்டி வரும். திருமணத்துக்கு பின்னர் மனைவிக்கு துரோகம் செய்த கணவர்களுடைய பட்டியல்களை அல்லாஹு தஆலா எடுத்து போடுவான். அப்படியே ஒவ்வொன்றாக உன்னுடைய திருமணத்துக்கு பின்னர் இந்த பெண்ணுடன் தொடர்பாக இருந்தால், உன்னுடைய திருமணத்துக்கு பின்னர் இந்த பெண்ணுடன் தொடர்பாக இருந்தால் என்கின்ற விடயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா பட்டியலை எடுத்து போடுவான். கணவனை விசாரிக்கின்ற போது மனைவி தலை உழிவாள், மனைவியை விசாரிக்கின்ற போது கணவனுக்கு செய்த துரோகங்களை எல்லாம் எடுத்து போடுவான் அல்லாஹு தஆலா. மனைவி தலைகுனிய வேண்டிய ஒரு நிலை அந்த நேரத்தில் ஏற்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு வினாடியை கூட அல்லாஹு தஆலா விட்டு வைக்க மாட்டான். இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்த ஒரு வினாடியை கூட விசாரிக்காமல் அல்லாஹு தஆலா விட மாட்டான். ஆனால் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு கூட்டத்தை அல்லாஹு தஆலா விசாரிப்பான் கண்ணியமான முறையிலே. சில நபர்களை அல்லாஹு தஆலா விசாரிப்பான் கண்ணியமான முறையிலே. அவர்களை திரையிட்டு பிறர்களுக்கு கேட்கின்ற கேள்விகள், சொல்லப்படுகின்ற பதில்கள் விளங்காத அமைப்பிலே கண்ணியமான முறைகளை சிலர்களை அல்லாஹு தஆலா விசாரிப்பான். அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து கொண்டிருக்கிறான், நாங்கள் புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறோம். அல்லாஹு தஆலா கண்ணியமான முறையிலே விசாரிக்கின்ற யாரை விசாரிப்பானோ அந்த தன்மைகளை அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த இந்த உலக மக்களுக்கும் தந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாங்கள் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা. ஒரு முஸ்லிமுடைய குறைகளை யார் மறைக்கிறாரோ அல்லாஹு தஆலா அவருடைய குறையை இந்த உலகத்திலேயும் மறைப்பான், நாளை மறுமையிலேயும் மறைப்பான். நாளை விசாரிக்கின்ற போது, மறுமை நாளில் விசாரிக்கின்ற போது ஒரு திரையை போட்டு இவருடைய குறைகளை, இவர் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா பிறர்கள் மூலம் முன்னால் கேவலப்படுத்துவதை விட்டும் கண்ணியமான முறையிலே விசாரிப்பான். அல்லாஹு தஆலா கேட்பான், அத்தத்குரு ஹாததம், இந்த பாவத்தை நீ செய்தாய் ஞாபகம் இருக்கிறதா? அத்தத்குரு ஹாததம், இந்த பாவத்தை நீ செய்தாய் ஞாபகம் இருக்கிறதா? அந்த மனிதன் சொல்லுவான், ஆம் ஆம். அவன் எண்ணுவான், அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற விடயத்தை பார்த்து விட்டு நான் அழிந்து போக போகிறேன் என்ற அளவுக்கு அவன் எண்ணுவான். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்வான், சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, உன்னுடைய குறைகளை நான் உலகத்திலே மறைத்தேன். வ அன அக்ஃபிரு லக்கல் யௌம், இன்றைய தினம் நான் உன்னை மன்னித்து விடுகிறேன், சுவனத்துக்கு போய் என்பான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எங்களுடைய உள்ளங்களில் கை வைத்து கேட்டு பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தருகிறானா இல்லையா? பிறருடைய குறைகளை மறைக்கின்ற சந்தர்ப்பத்தை தருகிறானா இல்லையா? எங்களை விமர்சிப்பவனாக இருக்கட்டும், எங்களுடைய எதிரியாக இருக்கட்டும், எங்களுடைய குறைகளை பிறரிடம் சொல்லித் தருபவனாக இருக்கட்டும், அவனுடைய குறையை நாங்கள் மறைத்தால் அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு முன்னர்
எங்களுடைய குறைகளை எங்களை கண்ணியமான முறையில் அழைத்து திரையிட்டு அல்லாஹு தாலா விசாரித்து நாளை மறுமையில் சுவனத்துக்கு அனுப்புவான் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா நாளை மறுமையுடைய முஃமின்களுடைய முஜாதலா வாதாட்டத்தை பற்றி சொல்கிறார். முஃமின்களுடைய வாதாட்டத்தை பற்றி சொல்லுகின்ற போது சுவனத்திற்கு முஸ்லிம்கள் அனுப்பப்பட்டு விடுவார்கள், நரகத்திலேயும் சில முஸ்லிம்கள் என்ன செய்வார்கள், அனுப்பப்படுவார்கள். இப்பொழுது அல்லாஹு தாலாவிடம் முஸ்லிம்கள் வந்து மன்றாடுவார்கள், யா அல்லாஹ் ரப்புனா இஹ்வானுனா கானு யுஸல்லூன மஅனா வயஸூன மஅனா வயஹஜ்ஜூன மஅனா. யா அல்லாஹ், நீ நரகத்திலே போட்டு விட்டாய், இவர்கள் எங்களோடு இருந்தவர்கள், எங்களோடு நோன்பு நோற்றவர்கள், எங்களோடு தொழுதவர்கள், எங்களோடு ஹஜ்ஜ் செய்தவர்கள். யா அல்லாஹ், இவர்களை நீ நரகத்திலே போட்டு விட்டாயே, இவர்களை சுவனத்துக்கு அனுப்பு என்று முஃமின்கள் அந்த மனிதர்களை அல்லாஹு தாலாவிடம் மன்றாடுவார்கள். அப்பொழுது அல்லாஹு தாலா அவர்களுக்கென சில அடையாளம் இட்டிருப்பான், அவர்களை போ எடுங்கள் என்று சொல்லுவான். இந்த மக்கள் போய் அவர்களை வெளியேற்றுவார்கள். அப்பொழுது அவர்களை குதிகால் வரை நரகம் தீண்டியவர்கள், முழங்கால் வரை நரகம் தீண்டியவர்கள், இடுப்பு வரை நரகம் தீண்டியவர்கள், கழுத்து வரை நரகம் தீண்டியவர்கள் இருப்பார்கள். அல்லாஹு தாலா ஹயாத் என்ற ஒரு ஆற்றிலே இவர்களை தூக்கி போடுவான். இவ்வாறு உலகத்திலே கடுகளவாவது ஈமானம் கொண்ட இந்த மக்களை நரக வேதனை அனுபவித்த பின்னர் அல்லாஹு தாலா ஹயாத் என்ற ஒரு நீரிலே அல்லாஹு தாலா அவர்களை தூக்கி போடுவான். மழை பொழிந்து முடிந்த பின்னர், வெள்ளம் மத்திய பின்னர் புட்பூண்டுகள் எப்படி முளைக்குமோ அதே போன்று இவர்கள் சுவர்க்கவாதிகளாக முளைப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுவார். இவர்களை சுவர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டு இறுதியாக அல்லாஹு தாலா கேட்பான், நான் உங்களுக்கு வழங்கியது போதுமா? முஃமின்களை பற்றி, அல்லாஹ்வை நம்பிய எங்களுடைய மக்களை பற்றி அல்லாஹு தாலா கேட்பார், நான் உங்களுக்கு வழங்கியது போதுமா? யா அல்லாஹ், தாராளமாக போதும், இந்த சுவனத்தை எங்களுக்கு தந்துவிட்டாய் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்பொழுது அல்லாஹு தாலா தன்னுடைய திரையை நீக்குவார். அங்கே சிரித்த முகத்துடன் அல்லாஹு தாலா காட்சியளிப்பான். சுப்ஹானல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்கள், இந்த பாக்கியம் முஃமின்களுக்கு மாத்திரம்தான் கிடைக்கும். அல்லாஹ்வை பார்க்கின்ற சந்தர்ப்பம் முஃமின்களுக்கு மாத்திரம்தான் கிடைக்கும். அந்த மக்கள் கடுமையாக சந்தோஷப்படுவார்கள். இறுதியாக இன்னொரு முறை அல்லாஹு தாலா கேட்பான், இது போதுமா என்று கேட்பான். அவர்கள் சொல்லுவார்கள், இதை விட வேறு என்ன தேவை இருக்கிறது யா அல்லாஹ் என்று கேட்பார்கள். அப்பொழுது இறுதியாக அல்லாஹு தாலா சொல்வான், உங்களை நான் பொருந்திக் கொண்டு ஃபலா அஸ்ஹது அலைஹி அபதா, இதன் பின்னர் அறவே உங்களை கோபப்பட மாட்டேன் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி விடைபெறுவான். நம்பிக்குரியவர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌம இதில் லமஹ்ஜூபூன், அன்றைய தினம் காவிர்களை விட்டும் திரை போடப்படும். அல்லாஹு தாலாவை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். இறுதிய அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நரகத்திலே இருக்கின்ற மக்கள் சுவர்க்க வாசிகளோடு பேசுவதற்கு ஆசைப்படுவார்கள். நரகத்திலே இருக்கின்ற மக்கள் சுவர்க்க வாசிகளோடு பேசுவதற்கு ஆசைப்படுவார்கள். வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னா, நரகத்திலே இருப்பவர்கள் சுவனத்திலே இருப்பவர்களை அழைப்பார்கள், அன் அஃபீது அலைனா மினல் மாயி, ஏதாவது தண்ணீர் இருந்தால் எங்கள் மீது ஊற்றுங்கள். அந்த நரக வேதனையை அனுபவிக்க முடியாமல் அன்பிற்குரியவர்களை அழைப்பவர்களில் நாங்கள் இருந்து, அழைக்கப்படுபவர்கள் எங்களுடைய குடும்பங்கள் இருந்து விடக்கூடாது. அதே போன்று அழைப்பவர்களில் எங்களுடைய குடும்பங்கள் இருந்து, அழைக்கப்படுபவர்களில் நாங்கள் இருந்து விடக்கூடாது. அல்லாஹு தாலா குடும்பமாக சுவனத்துக்கு செல்ல வேண்டிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள வேண்டும். அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் அளித்திருந்தால் அதில் ஏதாவது தாருங்கள் என்று நரகவாதிகள் கேட்பார்கள். நாங்கள் ஒரே வார்த்தையில் பதில் சொல்வோம், காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், அந்த இரண்டு விடயங்களையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான் என்று சொல்லிவிட்டு வந்து விடுவோம். அன்பிற்குரியவர்களே, இறுதியாக அந்த நரகவாதிகள் அல்லாஹ்வோடு பேசுவதற்கு முயற்சி செய்வார்கள். ஃபலவ் அன்னலனா கர்ரத்தன் ஃபனகூன மினல் முஃமினீன், யா அல்லாஹ், எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தா, நாங்கள் முஃமின்களாக மாறிவிடுகிறோமே என்று அல்லாஹ்விடம் கெஞ்சுவார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுவார், கா நஹ்ஸஉ ஃபீஹா வலா துகல்லிமூன், இந்த நரகத்திலே இருந்து இழிவடைந்து விடுங்கள், என்னுடன் பேசாதீர்கள் என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்லுவார், இன்னஹு கான ஃபரீக்கும் மின் இபாதி, என்னுடைய அடியார்களில் ஒரு கூட்டம் இருந்தார்கள், யகூலூன, உங்களுக்கு இடையில் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ரப்பனா யா அல்லாஹ் ஆமன்னா, உன்னை நாங்கள் ஈமான் கொள்கிறோம், ஃபக்ஃபிர் லனா, உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறோம், வர்ஹம்னா, உன்னிடம் அருள் தேடுகிறோம், வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ அருள் செய்யக்கூடியவனாக இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறாய் என்று உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வை பற்றி அவர்கள் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பத்தஹதுமுஹும் சிஹ்ரியன், அவர்களை நீங்கள் கேலிக்கூத்தாக பார்த்தீர்கள். ஹத்தா அன்சவுக்கும் சிக்ரி, என்னை மறந்து விடுகின்ற அளவுக்கு நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி இருந்தீர்கள். வகுந்தும் மின்ஹும் தல்ஹகூன், அந்த மக்களை பார்த்து நீங்கள் சிரித்துக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் இன்னி ஜஸைத்துஹுமுல் யௌம பிமா ஸபரு,
அன்று இவ்வாறெல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற போது அவர்களை பரிகாசித்த பின்னரும் அவர்கள் பொறுமையாக இருந்ததற்காக வேண்டி இன்றைய தினம் சுவனத்தை அவர்களுக்காக கூலியாக கொடுத்து இருக்கிறேன். அன்னஹும் ஹுமுல் ஃபாயிசூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா பேசிவிட்டு வலா துகல்லிமூன், இதன் பின்னர் என்னிடம் பேசாதீர்கள் என்று சொல்லிவிடுவான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவோட பேசுகின்ற அவனை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தரல வேண்டும். இறுதியாக ஒரு விடயம், அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தன் மின் குரபி துன்யா, இந்த உலகத்திலே வாழுகின்ற போது மனிதர்களுக்கு சோதனைகள் கஷ்டங்கள் ஏற்படுவது சகஜம். அப்படியான கஷ்டங்கள் ஏற்படுகின்ற போது ஒரு முஃமினுடைய கஷ்டத்தை யார் நீக்கி விடுகிறாரோ, அவருக்கு யார் உதவி செய்கிறாரோ, நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமா, நாளை மறுமையில் உள்ள கஷ்டங்களில் எல்லாம் உள்ள கஷ்டங்களை அல்லாஹு தஆலா நீக்கி விடுவார். அந்த அடிப்படையில் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எங்களுடைய சகோதரர்களில் சிலர்கள் மிகவும் கடுமையான நோய்வாய்ப்பட்டவர்கள், பொருளாதாரத்தினால் அவருடைய குடும்பங்களை எடுத்துச் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, வேறு வேறு சில சிக்கல்களில் அகப்பட்டு எங்களுடைய சில சகோதரர்களே தாருல் அதர் இனம் கண்டிருக்கிறது. அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என ஆசைப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே உள்ள கஷ்டங்களை அவர்களுக்கு நாங்கள் நீக்குவோம் என்றால் நாளை மறுமையில் அந்த மஹ்ஷரிலே வைத்து அல்லாஹு தஆலா எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி சுவனத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அந்த அடிப்படையில் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அந்த மக்களுக்கு உதவி செய்ய விரும்புகின்றவர்கள் இந்த தாருல் அதர் இந்த நிர்வாகிகளை அல்லது இங்கு வைத்திருக்கின்ற அந்த பணங்களை போடுகின்ற அந்த ஏற்பாட்டில் உங்களுடைய தர்மங்களை உங்களுடைய உதவிகளை செய்து விடுங்கள். அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் இன்றைய தினம் பார்வையில் அது சிறிதாக இருக்கும், ஆனால் நாளை மறுமையில் அதை வைத்து அல்லாஹு தஆலா சுவனத்தை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். மன் யஸ்ஸர அலா முஅஸிரின், கஷ்டப்படுகின்றவருக்கு யார் உதவி செய்து அவருடைய கஷ்டத்தை இலகுவாக்கி கொடுக்கிறார்களோ, யஸ்ஸர அல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆখিরা, அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் அவருடைய கஷ்டங்களை இலகுபடுத்தி கொடுப்பான் என்பதாக சொல்கிறார். இத்தகுன் நார வலவு பிஷிக்கி தம்ரா என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர். ஈட்ட மரத்தின் கீற்றையாவது கொடுத்து இந்த நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இனங்காணப்பட்ட அந்த சகோதரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்லுள்ளங்கள் கொண்ட சகோதரர்கள் தாருல் அதர் நிர்வாகிகளை அணுகி அல்லது இங்கு வைத்திருக்கின்ற அந்த பணத்தை பெறுகின்ற அமைப்பை நாடி நீங்கள் உதவிகளை செய்து விடுங்கள். அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் உங்களுடைய கஷ்டங்களை அன்றைய தினம் நாங்கள் எண்ணுவோம், ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருக்க கூடாதா, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்க கூடாதா, ஒரு தர்மம் செய்திருக்க கூடாதா, அல்லாஹ் தஆலா சுவனத்தை தந்திருப்பானே என்று நாங்கள் அன்று எண்ணுவோம். வ அன்னா லஹு ஸிக்ரா, அன்றைய தினம் எண்ணி எந்த பிரயோஜனம் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, உள்ளங்களில் அந்த ஆசை ஏற்படுகின்ற போதே நாங்கள் தர்மங்கள் செய்து விடுகிறோம். வீட்டுக்கு சொன்னோம் என்றால் சிந்தனைகள் எங்களை மாற்றிவிடும். எனவே அன்புக்குரியவர்களே, உங்களாலான உதவிகளை அந்த சகோதரர்களுக்கு இனங்காணப்பட்ட சகோதரர்களுடைய கஷ்டங்களை நீக்குவதற்கு உதவி செய்யுங்கள். அல்லாஹு தஆலா உதவி செய்வார். நாளை மறுமை நாளில் குடும்பமாக அல்லாஹு தஆலா சுவனத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக என பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவாத்தி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாஹ்.